ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தனம் குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி இருக்கும் உங்களுக்கு? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சில விஷயங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கன்னிராசி எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நல்லது. லக்னத்தில் கேது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3ல் சூரியன் புதன் வருது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. சில நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சில நாட்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் விளையாட்டாக பேசுகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா விபரீதத்தில் போய் முடியும். அதனால் விளையாட்டாக கூட பேசாதீங்க, சரிங்களா? கவனத்தோடு இருங்க, கவனத்தோடு பேசுங்க. அதே போல் எதிர்பாராத செலவுகள், கை இருப்புக்கள் குறையும். பேங்க் சேவிங்ஸில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப எதிர்பாராத செலவுகள், ஸோ ரொம்ப அது சுப செலவாகவும் இருக்கலாம், அது முக்கியமாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற அசுப செலவாகவும் இருக்கலாம். ஸோ கவனத்தோடு இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது விளையாட்டு விஷயமா இருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வமாக இருப்பீங்க, அடுத்து செய்கிறதுக்கு ஏதாவது சில விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டு பயணம், வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பயணம் உங்களுக்கு நிறைய கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கன்னிராசி பொறுத்தளவுக்கு நிறையா வரும். வேலையாட்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவார்கள். வேலையாட்கள்லாம் நல்ல ஒத்துழைப்போடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வேலைகள்லாம் செய்வாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனாலும் எச்சரிக்கையாக இருங்க. குறையுது அப்படிங்கிறதுக்கோசரம் கடன் வாங்க வேண்டாம், குறையுது அப்படின்னு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேதுவில் கேது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் இருக்கார். ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சிந்தனை போக்கில் அனுபவம் வெளிப்படும். ஸோ ரொம்ப சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலையை விட்டு எடுத்துருவாங்க, இல்லைன்னா வேலையிலேருந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இது கண்டிப்பாக உண்டு. கன்னிராசி பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதத்தில் முடிந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றது, கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டு போயிட்டு வர்றது ஒரு வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்டது கூடி வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு வார்த்தைகள் பேசலாம். இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு பேசி முடிக்கலாம். அதே போல் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் இனிமேல் தான் வரப்போகிறது. கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து இனிமேல் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகணும். இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏற்கனவே இருந்ததும் நிலுவையில் இருக்கும், இனிமேல் புதிதாகவும் வரும். ஸோ நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமோ அதில் ரொம்ப கவனத்தோடு சில விஷயங்கள் செயல்படுறது நல்லது. அரசாங்க வழி உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்கன்னு அது கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிட்ட வந்து நல்லா முடிகிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில நல்ல செய்திகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க, என சில மனசஞ்சலங்களால் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அந்த ஒரு நிகழ்வு உண்டு இருக்கும். ஸோ கவனமாக கணவன் மனைவி அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது மனசு ரொம்ப கனமாகவே இருக்கும் கன்னியாராசிக்கு. அதுவும் பெண்களாக இருந்தால் ரொம்பவே இதாக இருக்கும். என்னடா அது நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய, இந்த சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமாக வரும். ஸோ கவனத்தோடு இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவிட்டி எடுத்து படிக்கணும், எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து படிக்கணும், அப்போ தான் அது முடியும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடியமான வரைக்கும் கருப்பு, சிகப்பு, நீலம் அவாய்ட் பண்ணுங்கள். கூடியமான வரையிலும் வெளியில் சாப்பிட்றத பெண்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அஜீரண கோளாறு, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், மூட்டு சம்பந்தமான, முழங்கால் சம்பந்தமான வியாதிகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தோல் சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கவனத்தோடு இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வருவாங்க, அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில சுப நிகழ்ச்சிகள் உண்டு. சில விஷயங்கள் இழுபறி இருக்கும். இப்போ இழுபறி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதாவது ஒரு டெண்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். பங்கு சந்தை விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு தான் நீங்கள் பணம் முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படாததுக்கு பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. 10 ரூபா செலவு பண்ணுறதா இருந்தால் கூட இதை நம்ம செலவு பண்ணினாமல் இது பண்ணினா நமக்கு நல்லதான் பார்த்து செலவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு கையில் இருக்குன்னு நினச்சி எடுத்து நீங்கள் கொடுத்து பண்ணினீங்க, கடைசியில் நீங்கள் 0 தான். ஸோ அதனால் எவ்வளோ சிக்கனமாக ஒரு 10 ரூபா காசாக இருந்தாலும் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள்.
ஏன்னா ஒரு நமக்கே தெரியாது நம்ம எவ்வளோ இன்றைக்கி வரைக்குமே கன்னிராசிக்காரங்க தான் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணிருங்கன்னு ஒரு கணக்கு கேட்டால் தெரியாது. ஆமாங்க, ஏதோ சம்பாரித்தேன், ஏதோ வச்சுருந்தேங்க, ஏதோ கொடுத்துட்டாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க தவிர ஒரு முறையான ஒரு கணக்கு கூட இருக்காது. ஆனால் அவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. சிக்கனம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் சில காரியங்களில் தடங்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் நிறைய தடங்கள் வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் போகணும். இனிமேல் தான் நீங்கள் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க. நல்லா போய்கிட்டு இருந்தவங்க பேச்சுவார்த்தை இருக்காது, பேச மாட்டாங்க, கோல் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. எவ்வளவு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பேர் இருக்காது. ஏதாவது உங்களை டார்கெட் பண்ணி குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. உங்களை டார்கெட் பண்ணி உங்களை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து ஒன்று அவ பெயர் உண்டு பண்ணி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இல்லையா அவ பெயர் உண்டு பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஓயாது. அவங்களுக்கு பண்ணினாலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. வேணும்னே பண்ணுவாங்க சில பேர். உங்களை கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டம் கட்டிடுவாங்க. இப்போ ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் டைம் நல்லா இருந்தது. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ அடுத்த டைம் வந்துன்னு இருக்கு, அடுத்த ரவுண்டு வந்துன்னு இருக்கு. அதனால தான் எதிலும் தேவை, எதிலும் முன்னெச்சரிக்கையும் பொறுமையும் நிதானமும். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து பேசுகிறதே தவிர்த்தாலுமே நல்லது. யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. பேசுகிறத விட அப்படிங்களா அப்படியே போகிறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க வேண்டாம், தெரியாத மாதிரியும் காட்டிக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலய பணிகளில் ஈடுபடுங்க. ஏதாவது வெகு தூரம் ஆன்மீக பயணம், வேறு ஏதாவது கோவிலுக்கு போகணும் வரணும், அது மாதிரி இடத்துக்குலாம் போகணும் வரணும்னா அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. டிசம்பர் மாதத்தில் 8, 9, 10 இந்த 3 தேதியும் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் 8, 9, 10 மிகுந்த கவனம் தேவை. அதே போல் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது கன்னிராசி பொறுத்தளவுக்கு. இடையாற்று பாலம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கே மாங்கல்யேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இடையாற்று மங்கலம்னு பேர், அந்த ஊர் பேர் இடையாற்று மங்கலம், மாங்கல்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். நான் ஏன் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சிவாலயமாக சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த கார்த்திகை மாதத்தில் அதான் சிறப்பு. அதனால தான் சிவாலயமாக சொல்லிட்டு வரேன். அட்சயபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மாங்கல்யேஸ்வரர். ஏன் இந்த மாங்கல்யேஸ்வரர் சொல்கிறேன்னு, திருமணத்திற்கெல்லாம் உகந்த ஒரு கோவில் கன்னியா ராசிக்கு. சரிங்களா? சுபம். பொது பலன்கள் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒத்து போயிடும். சில பேருக்கு 70% ஒத்து போகும். சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னு, உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.